என்னடா பேர் கூட இல்லாத இந்த சின்ன கடையில இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லி கூட்டத்தை விலக்கிட்டு உள்ள போய் பார்த்தா மக்கள் எல்லாரும் இலையில உருண்டை உருண்டையா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன உருண்டைன்னு சொல்லி கையில வாங்கி பார்த்தா வெந்தயக்களியும் உளுந்தங்களி அப்படியே ரவா லட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. வெந்தயக்களி உளுந்தங்களியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப உடம்புக்கு நல்லதாச்சுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெந்தயக்களி சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டே போகுது. ஆரோக்கியமான அந்த களியை இவ்வளவு டேஸ்டா செஞ்சு கொடுத்தா யார் சாப்பிடாம இருப்பா? சரியான டேஸ்டா இருந்துச்சு. அதுலயும் மணக்க மணக்க நல்லெண்ணெய் சேர்த்திருந்தாங்க. நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிடச்சுல அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே ரவா லட்டையை வாங்கி பிச்சு வாயில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பஞ்சு மாதிரி பிஞ்சு போயிட்டு. ரவா லட்டு எல்லாம் பக்குவமா செஞ்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். நம்மளும் சாப்பிட்டுட்டு என் நண்பர் ரவா லட்டு சாப்பிட்ற அழகை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ணா வேற என்னலாம் இருக்குன்னு கடையில கேட்கச்சுல நெய் போலி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. நெய் போலியா எப்படி செய்றீங்கன்னு பாப்போம்னு சொல்லி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கச்சுல நெய் போலிக்குள்ள பூரணத்தை வச்சு அப்படி தட்டி ஜம்முன்னு கல்லுல போட்டு சுட்டு எடுத்து தந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான சூடான நெய் போலி சாப்பிடச்சுல வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. நெய் போலின்னு பேரு மட்டும் வைக்காம நெய்யை அதிகமா ஊத்தி ஜம்முன்னு கொடுத்தாங்க. அப்படி நெய் அதிகமா ஊத்துன நெய் போலி எடுத்து அப்படி பிச்சு வாயில போட்டோம்னா அடாடா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட். நம்ம நெய் போலி சாப்பிட்ற டேஸ்ட்டை பார்த்துட்டு கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டு, இவ்வளவு பேசுறியே கடையோட லொகேஷனை சொல்லப்பான்னு சொல்லி உங்க மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டு, இந்த கடை வேற எங்கேயும் இல்லை, நம்ம முத்தியாபுரத்துல டேக் குவார்டர்ஸ்க்கு எய்த்தாவில தான் கடை ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிருக்கேன். அதனால உங்களுக்கு தெரியலாம், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.